அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியுமா? அவர்களோடு வாழ முடியுமா? சொர்க்கத்திலே முஹம்மது ரசூலிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்திலே உங்களோடு வாழ்கிறேன், விரும்பும் பொழுதெல்லாம் உங்களை பார்க்கிறேன், ஒன்றை பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மரணித்து விட்டால், நீங்கள் மரணித்து விட்டால், உயர்ந்தவர்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் உங்களை உயர்த்தி விடுவானே. அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? என்ன கேட்டார்கள்? சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? முஹம்மது ரசூல் எப்படி பதில் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு? முஹம்மது ரசூல் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒருவருக்கு சொர்க்கத்தை உறுதியாக முஹம்மது ரசூல் கொடுக்க முடியாது. ஒரு சஹாபி ஒரு மனிதர் முஹம்மது ரசூலிடத்தில் சர்வசாதாரணமாக வந்து பேசுகிறார். கேட்டுக்கொண்டிருப்பவன் யார்? இந்த உரையாடலை கேட்பவன் யார்? ரப். ஜிப்ரீலே, செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே, கூறுங்கள் அந்த தோழருக்கு அறிவிக்கும்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் கட்டுப்பட்டு நடந்தார்களோ இவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் அவர்களோடு இருப்பார்கள். எவ்வளவு அழகான தோழர்கள் இவர்கள்! ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களோடு மறுமையிலே இருப்போம், சொர்க்கத்திலே இருப்போம். முஹம்மது ரசூலை உங்கள் உள்ளம் நேசித்தால், என் உள்ளம் நேசித்தால், நாளை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அங்கே அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் அளிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் வெற்றி, இதுதான் நோக்கம், இதுதான் குறிக்கோள். يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ. துர்பாக்கியசாலிகள், நற்பாக்கியசாலிகள் யார்? யார் நரகத்திலே நுழைந்தார்களோ அவர்கள் துர்பாக்கியசாலிகள். யார் சொர்க்கத்திலே நுழைந்தார்களோ அவர்கள் நற்பாக்கியசாலிகள், நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள். யார்? وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள். மறுமையிலே சலாமுன் அலைக்கும், சாந்தி உண்டாகட்டும், திபதும் ஃபத்குலுஹா ஹாலிதீன், அனுபவித்துக் கொள்ளுங்கள், நிரந்தரமாக இதிலே நுழையுங்கள். அல் முத்தகூன் இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன்
இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் மறுமையில் நிற்பார்கள். பயம் இல்லை அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு மறுமையில். உலகத்திலே அல்லாஹ்வை மறந்தவன் மறுமையிலே பயப்படுவான். உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவன் மறுமையிலே அஞ்ச மாட்டான். அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை எதிர்பார்த்து நிற்பான். அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து நிற்பான். சொர்க்கத்தில் நுழைவதற்கு தன்னை ஆயுத்தமாக்கிக் கொள்வார். யா ரப், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த வாக்கை நிறைவேற்றுவான். மூமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு அந்த கூட்டத்தில் நம்முடைய பெயரை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் பரிசோதித்து பாருங்கள். சொர்க்கம், சொர்க்கம் சாதாரண உலகம் அல்ல, சாதாரண தோட்டமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹூர்லின் பெண், அந்த பெண் தலையிலே போடக்கூடிய முந்தானை, அதில் இருக்கக்கூடிய ஒரு முத்து கைரும் மினத் துன்யா மா அலைஹா, இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது. இது உலகம் அற்பம். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட சமமாக இருந்தால் அல்லாஹ் தன்னை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். அற்பம் அல்லாஹ்வுடைய பார்வையில். அல்லாஹ் விவரிக்கக்கூடிய மிகப்பெரிய உலகமான சொர்க்கம். வசாரிஉ, விரைந்து வாருங்கள் அதன் பக்கம், தேடுங்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்கள், யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை கொடு, உன் பார்வையை கொடு, உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடு. அதற்காக உழையுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த சமூகம் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் பாதி அளவு இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தின் பாதி அளவு என் சமூகம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறேன். ஃபகப்பர்னா, சஹாபாக்கள் தக்பீர் சொன்னார்கள். யா ரப், யா ரப், இந்த உம்மா இரக்கம் காட்டப்பட்ட சமூகம், அருள் காட்டப்பட்ட சமூகம், கண்ணியம் கொடுக்கப்பட்ட சமூகம். இந்த உம்மத்திலே 70,000 மக்கள் நாளை மறுமையிலே விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள். சொர்க்கத்திற்காக வாழ்வோம் கண்ணியத்துக்குரியவர்களே. சொர்க்கத்திற்கும் சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கும் மேலான அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாழ்வோம். அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பதற்காக இந்த உலகத்திலே நம்முடைய எட்டுகளை நடைபோடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாசல்களை திறந்து வைப்பான். முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் பலனை கொடுப்பான். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் எழுப்பியதிலிருந்து உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் வரை கண்ணியங்களையும் உயர்வையும் கொடுத்து சொர்க்கத்திலும் அல்லாஹ் நுழைவித்து அங்கும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். மாலை மறுமையிலே உங்களுடைய கண்ணியத்தோடு நீங்கள் நேசித்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். சொர்க்கம் அபூபக்கரை பார்க்கும் இடம் ரலியல்லாஹு அன்ஹு, உமரை பார்க்கும் இடம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய தாய்மார்களை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை பார்க்கலாம், நம்முடைய சஹாபாக்களான அந்த தோழர்களை, அந்த வீரர்களை பார்க்கலாம், அவர்களோடு பழகலாம். என்ன நியமா அதை விட? அவர்களோடு பழகலாம், அவர்களிடத்திலே பேசலாம். வாழுங்கள் அதற்காக. உலக வாழ்க்கை முடிய போவது. இந்த உலகம் மறுமையின் சொர்க்கத்தின் நீங்கள் அறுவடை செய்வதற்காக கொடுத்த இடம். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு அளிப்பானாக. சொர்க்கத்தில் அவனுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்தருள்வானாக. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே எம்மை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.